வெல்கம் டு தரன் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டா டைப்ஸில் போன வீடியோவில் அரே பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங்கை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அதில் உள்ள ப்ரோக்ராம்ஸும் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ் தான், டேட்டா டைப்ஸு. சாரி, இப்போ நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் செஞ்சு காட்டுறேன். ஸ்ட்ரிங் நம்ம அரே என்ன பார்த்தோமோ அதே சேம் தான். அரே என்ன பார்த்தோமோ அதே சேம் தான் ஸ்ட்ரிங்கும், ஆனால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா, அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இதை நான் 1.p1 எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிடுறேன். இப்போ ஸ்ட்ரிங்கில் சாதாரணமாக ப்ரோக்ராம் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒரு ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரிங்குக்கு. ஓகேவா, இதுக்குள்ள நான் நம்பர் கொடுக்குறேன் 65 74. அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் கொடுக்குறேன் ஏபிசி. அதுக்கப்புறம் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ இல்லை ஃபால்ஸ், அது மாதிரி இன்னொரு டெசிமல் ஒன்று கொடுக்குறேன், இன்னொன்று எக்ஸ்வைசி கொடுக்குறேன், அது ஏபிசி மாதிரி. அடுத்து ஃபால்ஸ் கொடுப்பேன், ட்ரூ இருக்குல்ல அதனால் ஃபால்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கெல்லாம் டைப் பண்ணிட்டேன். இதுதான் ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே என்னென்ன வச்சுக்கலாம், நம்பர்ஸு, இன்டீஜர்ஸு, அல்ஃபபெட்ஸு, ஸ்டேட்மெண்ட்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இல்லையா, எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் அதை அதில் எப்படி நம்ம பிரிண்டிங் அரே, ஆக்சஸிங் அரே அதை பார்த்தோமோ அதே மாதிரி இதில் பிரிண்ட் பார்ப்போம். ஸ்ட்ரிங்கில் பிரிண்ட் ஏன்னா வந்து மை ஸ்ட்ரிங் இஸ் என் ஸ்ட்ரிங்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இப்போ நான் அதை ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன அவுட்புட் ஆகும், மை ஸ்ட்ரிங் இஸ்ன்னு வந்துட்டு நான் என்ன இங்கே ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கணும் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். அரேவை பொறுத்த வரையும் நீங்கள் ஐன்னு ஒன்று டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இது அப்படி இல்லை, இன்டீஜர்ஸ் கொடுக்கலாம், ஆல்ஃபபெட்ஸு, ட்ரூ ஆர் ஸ்டேட்மெண்ட்டு என்ன வேணால் கொடுக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸு என்ன வேணாம். இதில் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு கால் டைரக்டரி அந்த லொக்கேஷனை காப்பி பண்ண லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஈனை திருப்பி கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணால் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ என் ஃபைல் நேமான 1.pyங்கிறத ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பாருங்கள் அவுட்புட்டு மை ஸ்ட்ரிங் இஸ் என் ஸ்ட்ரிங் ஃபுல்லாக வருதா. இது ஒரு ப்ரோக்ராம். அடுத்து இப்போ ஆக்சஸ் பண்ணுறது, அடுத்து ஆக்சஸிங் பார்ப்போம். இப்போ பிரிண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்னு கொடுத்து இப்போ இதெல்லாம் 0ன்னு கொடுத்துறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இஸ் அப்படின்னு கொடுத்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்னு கொடுத்து இப்போ இது தாங்க கோடு ஸ்ட்ரிங்னு கொடுத்து ஒரு ப்ராக்கெட்டில் 0 அப்படின்னா எப்படி கம்ப்யூட்டர் ரீட் பண்ணோம், 32 0னும் 65 1னும் ரீட் பண்ணுமா. இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க, நான் சேவ் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறேன் பாருங்க 1.p ரன் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் இஸ் 32ன்னு வருதா. அப்போ ஃபஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்குது 32, முதல்ல உள்ளது பிரிண்டிங்கு, அடுத்து ஆக்சஸிங்கு, அடுத்து ஆக்சஸிங்கில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல் பார்ப்போம். இப்போ பிரிண்ட்டு எஸ்டி கொடுத்து இதுக்குள்ள ப்ராக்கெட்டில் 0 to 4. இப்போ 0 to 4 என்னென்ன இருக்கோ எனக்கு எல்லாத்தையும் அப்படியே பிரிண்ட் பண்ணி காமிங்க. 0 to 4 எல்லாமே. இப்போ இது என்ன 0 1 2 3 0 1 2 3 4னா 4 வரை 4க்கு முன்னாடி வரையும், 0னா ஸ்டார்டிங் 0, இங்கே எண்டிங் 4னா 4 வராது 3 வரும். இப்போ அதே இப்போ 5:2 அப்படின்னா 5லேருந்து கடைசி வரையும் அப்படின்னு அர்த்தம். அதே இப்போ 0:2னா 0லேருந்து ஆரம்பித்து கடைசி வரையும் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்போ 4 அப்படின்னா 3 வரையும் பண்ணு, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து 3 வரையும் பண்ணு. 4னா அதுக்கு முன்னாடி வரையும் உள்ளது. ஆனால் ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு தான் எடுத்துக்கும். இப்போ 0னா 0 எடுத்துக்கும். இப்போ இங்கே இடத்துல நான் 1 கொடுத்தனால 1லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் எண்டிங் மட்டும் நம்ம 3 கொடுத்துருந்தாலும் 2ஓட முடிச்சிடும். ஓகேவா, இதுதான் இதில் உள்ள
ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? 5:1 இருக்கட்டும். அடுத்து பிரிண்ட் லென் இதுக்குள்ள ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, அதான் லென்னுனா லென்த், எத்தனை இருக்குது மொத்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் பாருங்க 32, 65, 74, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. இப்போ நான் 8 இருக்குது அப்படின்னு நான் தெரியணும், எத்தனை இருக்குது அப்படின்னு தெரியணும் எனக்கு. அதனால் நான் லென் கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணல, சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா 8. ஓகேவா? இப்போ 8 எலமெண்ட்ஸ் இருக்குது இதுக்குள்ளே, இதுதான் அர்த்தம். இப்போ எனக்கு 8 இருக்கா, இதே லென்த் கண்டுபிடிக்கிறது. அடுத்து பாருங்களேன், இப்போ இது நம்ம 8ன்னு பார்த்தே சொல்லிடலாம், எதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு பிக் டேட்டா இருக்குது, இப்போ ஒரு மாஸ் டேட்டா இருக்குது, அதில் உள்ளதை நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு எத்தனை இருக்குது என்னன்னு தெரியாதுன்னா நான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்காண்டி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது சும்மா சாதாரண பேசிக் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் அடுத்தடுத்து பண்ணலாம். இப்போ அடுத்து ஸ்ட்ரிங் 1 ஈக்குவல் டு 30,000 அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு புரியாது சொல்கிறேன். இப்போ கீழே பாருங்களேன், ஸ்ட்ரிங் ப்ராக்கெட்டில் 1 ஈக்குவல் டு 3000 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இது 0, இது 1. அப்போ 65ங்கிற இடத்த எடுத்துட்டு 3000 எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுதான் என்ன பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது. அந்த வேல்யூ ஏற்கனவே எக்ஸிஸ்டாக இருக்க வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்க, நான் அல்டர் பண்ணுறேன். ஓகேவா? அதை ஓகேனா நான் 65 இடத்துல 3000 இருந்துச்சா, இதுதான் சேஞ்சிங் வேல்யூ. ஓகேவா? இது மாதிரி அப் அண்ட் டூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தான் மோஸ்ட்டாக அதில் யூஸ் ஆகும் ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரைக்கும். ஓகேவா? அடுத்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வேற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஏபிசி. ஓகேவா? உங்களுக்கு புரியுதுக்காண்டி ஏபிசி எக்ஸ்ஒய்இசட் அப்புறம் டிஆர்இ, அடுத்து பாப் மாதிரி இப்போ 2 வாட்டி யூஸ் பண்ணணுமா? இப்போ ஏபிசி 2 வாட்டி ஏபிசி எடுத்துருக்கேன். ஏபிசி 2 வாட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ பிரிண்ட் ஏபிசி அக்கரன்ஸ், எனக்கு எத்தனை வாட்டி ஏபிசி இருக்குது அப்படின்னு தெரியும், அக்கரன்ஸ். ஓகேவா? கமா எஸ்டி, இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை இருக்குது கவுண்ட் ஏபிசி எத்தனை இருக்குது, ஏன்னா டூப்ளிகேட் இருக்குல்ல, ஒரே ஏபிசி 2 ஏபிசி இருக்குல்ல, அதனால டாட் கவுண்ட் நான் கொடுத்துறேன். ரன் பண்ணுறேன் பாருங்க, ஏபிசி அக்கரன்ஸ் 2 வாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுது. இது மாதிரி எதுக்கு வேணாலும் அக்கரன்ஸ் பண்ணுங்க எஸ்ஒய்இசட் அப்படின்னா என்ன வரும், நீங்கள் ரன் பண்ணால் நான் பண்ணி பார்த்துக்கலாம் 1 இருக்குது அப்படின்னு வரும். இங்கே மாற்றிக்கணும் எக்ஸ்ஒய்இசட் அக்கரன்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டா அது வரும் காமிக்க. இதுதான், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்ட்ரிங்கில். லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம், எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 52 எத்தனை வாட்டி வந்துருக்கு, 32 எத்தனை வாட்டி வந்துருக்கு அதை பண்ணிக்கலாம். இப்போ இது அப்பண்ட், நான் அப்பண்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன்ல, அது எப்படின்னு பார்ப்போம். எஸ்டி டாட் அப்பண்ட், அவ்வளோதான் சிம்பிளாக. எஸ்டி டாட் அப்பண்ட் நான் ஏதாவது அப்பண்ட் பண்ணணும், நியூ வேல்யூங்கிறத நான் அப்பண்ட் பண்ணணும், இதெல்லாம் வேணா இருக்கலாம், அப்பண்ட் பண்ணணும். இப்போ பிரிண்ட் எஸ்டி கொடுத்துட்டு பிரிண்ட் எஸ்டி, இந்த ஸ்ட்ரிங்கை அப்பண்ட் பண்ணுறேன். பாருங்களேன் வரும், நம்ம மேலே உள்ள அது அக்கரன்ஸ் 2 வாட்டி. இப்போ பாருங்கள் அப்பண்ட் ஆயிருக்கா, நியூ வேல்யூங்கிறது அப்பண்ட் ஆயிருக்கா, இங்கே ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகுறதுல இது வந்து அப்பண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் இது. இப்போ பிரிண்ட் எஸ்டி டாட் பாப் எக்ஸ்ஒய்இசட். ஓகே, இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம போன வாட்டி பார்த்தோம் பாப்னா என்னன்னு. ஓகே இங்கே என்ன சொல்லுதுன்னா, இந்த எரர் நீங்கள் பார்த்துங்க, டைப் எரர், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் cannot be interpreted as a integer அப்படின்னு சொல்லுது. அப்போ இதில் உள்ள இன்டீஜராக கொடுக்காத, என்னால் இருக்க முடியாது, 0, 1 அது மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் பாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. கிளியர் விட்டு வரேன், ரன் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்களா இது பாப் ஆயிடுச்சுல 0 ஏபிசி காட்டுதுல டாட் பாப் எது பாப் ஆயிருக்கோ டிஸ்பிளே ஆகுதா கீழே ஏபிசி ஓகேவா ஏன்னா 0 தானே இது 0 இது 1 ஏபிசி இப்போ 2 வாட்டி இருக்கு ஓகேவா இப்போ நான் 1 கொடுக்குறேன் 1 பாப் ஆகி 1 கொடுக்குறேன் அதுதான் XYZ ஓகேவா எது பாப் ஆயிருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணேன் இப்போ நான் எது வேணுமோ அது ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டேன் அப்படி அடிக்கக்கூடாது நான் 0 1 கம்ப்யூட்டர் புரியுற மாதிரி 0 1 0 1 இது 0 இது 0 இது 1 இது 2 3 அப்படி தானே எடுத்துக்குது அப்போ 0னா ஏபிசி 1னா XYZ இது மாதிரி பாப் பண்ணி நான் காமிக்கிறேன் ஓகேவா இது பொறுத்தவரை தான் ஸ்ட்ரிங்கில் இவ்வளோதான் இருக்குது ஓகேவா இப்போ அடுத்து டேட்டா டைப்ஸான அடுத்து நம்ம லிஸ்ட்டு பார்ப்போமா ஓகே லிஸ்ட்டும் அதே மாதிரி தான் டேட்டா டைப்பு லிஸ்ட்டு இதே மாதிரி இண்டெக்ஸிங் ஆக்சஸிங் ஸ்லைசிங் சேஞ்ச் ஆர் அப்பண்ட் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் Dharan Tech